இப்பொழுதிலிருந்து 5000 சொச்சம் வருஷம் முன்னாடி தோன்றியது பாரதம். அந்த பாரதத்துல பலவேறு இடங்கள்ல வால்மீகி ஸ்லோகங்கள் வருது. ஒரு 2-3 இடத்துல வால்மீகி பகவானையே, வால்மீகி முனிவரையே வியாசர் ரெஃபர் பண்றார் என்கிறத நம்ம பார்க்க முடியும். துரோண பர்வாவில் 118வது அத்தியாயத்துடைய 48வது ஸ்லோகம். அபிச்சாயம் புரா கீதா ஸ்லோகோ வால்மீகினா புரி பீடாகரம் அமித்ராணாம் யத்ஸ்யாது கர்த்தவியமேவ தத். இன்னொரு ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னா சாந்தி பர்வாவில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் 57வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம். ஸ்லோகச்சாயம் புரா கீதா பார்கவேண மகாத்மனா ஆख्याते ராமச்சரித்தே நிருபதிம் பிரதி பாரத ராஜன்யே சதி லோகஸ்ய குதோ பாரியா குதோ தனம். வால்மீகி வாக்கியங்கள் எடுத்து சொல்றார். அது மட்டும் இல்லை, வால்மீகி சொன்னார்னு சொல்றார். இவ்வாறு வியாசர் தனக்கு வால்மீகியை பிராமணிகரா எடுத்துட்டு ஹானர் பண்றார். இது கிமு 3000. இதற்கு அடுத்தது சொல்லணும் என்றால் திரிபிடகம் அப்படிங்கிற ரொம்ப தொன்மையான நூல், பௌத்தத்தினுடைய நூல். அதுதான் பௌத்தத்திலேயே மிகவும் தொன்மையானது. புத்தர் பெருமானுடைய உபதேசங்கள் எல்லாத்தையும் அதுல கொடுத்திருக்கிறார்கள். புத்தர் பெருமானுடைய காலம் அப்படின்னு வெள்ளையர்கள் வேற எதையோ சொல்றா, கிமு 500ன்னு கொண்டு வந்துட்டா, எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணுங்கிறதுக்காக. என்னை பொறுத்த வரைக்கும் புத்தர் பெருமானுடைய காலம் கிமு 1500. அதுக்கு பல காரணம் இருக்கு. அதை எடுத்துட்டா அது ஒரு 7-8 செஷன் ஓடும். அதனால இங்கேயே நிறுத்திக்கிறேன். புராண ரீதியா பார்த்தாலும் சரி, பௌத்தர்களோட ரீதியா பார்த்தாலும் சரி, புத்தருடைய காலம் அப்படிங்கிறது 1500ங்கிறது எனக்கு லாஜிக்கலா இருக்கு. அந்த புத்தர் ராமகதை சொல்றத திரிபிடகம் ரெக்கார்ட் பண்றது, அதுல புத்தர் ராமச்சந்திர பிரபு பரதனுக்கு பண்ற தர்மோபதேசங்கள்ல வால்மீகி ராமாயண ஸ்லோகங்கள் ரெஃபர் பண்றார். யதா காஷ்டம் ச சமேயாதாம் மகார்ணவே சமேத்திய விபேயாதாம் காலமாசாத்திய கஞ்சன என்று. இது 1500 கிமு. அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் இதெல்லாம் நீங்க அவ்வளோ ஈஸியா இதை மித்தம் அப்படின்னு ஒரு காமன் கன்க்ளூஷனுக்கு வர முடியாத விஷயம் ரிஷிகள் காலம். இருந்தாலும் என் பார்வையை நான் எடுத்து வைக்கிறேன். பதஞ்சலி முனிவர் இருந்து ஒரு கிமு 1000 வருஷம் ஆறுது. கிமு 3000 மகாபாரதம்னா, கிமு 1500 புத்தர்னா, பதஞ்சலி இருந்து கிமு 1000 வருஷம் ஆறுது. தோராயமா பதஞ்சலியோட காலம் சொல்றேன். கிமு 900லேருந்து 1000 வரைக்கும் வச்சுக்கோங்க. அவர் மகாபாஷ்யத்துல வால்மீகி ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார். அதுக்கடுத்தது பார்த்தேள் அப்படின்னா பாசம் ராமகதையை எடுத்து சொல்லுகிறான். அதுல சில வால்மீகி ஸ்லோகங்களையே எடுத்து காட்டுகிறான். அவன் கிமு 3ஆம் நூற்றாண்டு, கிமு முதல் நூற்றாண்டு. இப்போ காளிதாசன் ரகுவம்சம் விருத்தம் ராமஸ்ய வால்மீகேஹே கிருதிஸ்தௌ கிண்ணரஸ்வனௌ கிம் தத் ஏன மனோஹர்த்தும் அலம் சியாதாம்னு சிண்பதாம். காவியமோ வால்மீகி பண்ணது, பாடுறவாளோ கிண்ணறர்கள் மாதிரி பாடுறா. யாரோட மனசு அபகரிக்கப்படாத இருக்கும். தத்கீத சர்வணைகாக்ரா சம்சத்து அஸ்ருமுகி பவௌ. சபை அதை கேட்கறது, கண்ணீர் விடுறது. ஹிம நிஷ்யந்தினி பிராதா நிர்வாதேவ வனஸ்தலி. காலவேளையில காத்து வீசினா ஹேமந்த ருத்துவுல டியூ டிராப்ஸ் எப்படி வருமோ அது மாதிரி எல்லார் கண்கள்லேருந்தும் கண்ணீர் வந்தது. இதெல்லாம் காளிதாசன் வால்மீகி அப்ரிஷியேட் பண்ற விதம். ரகுவம்சம் 15வது சர்க்கம் 64வது ஸ்லோகம் இப்போ நம்ம பார்த்தது. அடுத்தது இது கிபி முதல் நூற்றாண்டு. பவபூதிங்கிற மகாகவி அவர் சொல்றார், அவருடைய காவியத்துல வால்மீகி முனிவரை புகழறார். பிரபுத்தோசி வாகாத்மனி பிரம்மணி அவ்யாகத ஜோதிஹி ஆர்ஷம் தே சக்ஷு. வால்மீகி முனிவரே, நீங்கள் வாக்கு என்கிற பிரம்மத்துல விழித்திருக்கிறீர்.
உங்களுடைய தரிசனம் இருக்கே அது எந்த விதத்திலையும் குற்றம் இல்லாதது, அஃபெக்ட் பண்ணப்படாதது. ஆத்யா கவிரசி, நீர்தான் முதல் கவி, ஆதிகவி. பகவான் பிராச்சேதசா பிரதமம் மனுஷேஷு சப்த பிரம்மணா தாதிருசம் விவர்த்தம் இதிஹாசம் ராமாயணம் பிரணிதாய. பவபூதினா பவபூதி தான். பகவான் வால்மீகி மனுஷர்களுக்குள்ள முதல்ல சப்த பிரம்மத்தை இறக்கினார் ராமாயணங்கிற ரூபத்துல. ஆர்ஷேண சக்ஷுஷா சமுத்வீக்ஷ்ய பாவனம் வச்சனாமிருதம் கருணாத்புதரசம் ச கிஞ்சித் உபநிபத்தம். ஆர்ஷேண சக்ஷுஷா, யதார்த்தமான திருஷ்டினால, ரிஷி திருஷ்டினால, சூக்ஷ்ம திருஷ்டினால பார்த்து பரம பாவனமான வச்சனாமிருதம், காருண்யரச பிரதானமான இந்த ராமாயணத்தை மகர்ஷி வால்மீகி அருளி செய்திருக்கிறார். சாட்சாத் கிருத தர்மானஹா மகர்ஷயா, தர்மத்தை சாட்சாத்காரம் பண்ணவா மகர்ஷிகள். இது யாஸ்கரோட வார்த்தை, அப்படியே எடுக்கிறார் பாபு, வந்து விழறது. தேஷாம் ரிதம்பராணி பகவதாம் பரோரஜாம்சி பிரக்யானானி ந கொச்சித் வியாகன்யந்தே. இது பதஞ்சலி வார்த்தை. ரிதம்பர சமாதி பதஞ்சலி பேசுறது. வால்மீகி மகர்ஷியினுடைய சமாதி ரிதம்பர சமாதி. அவர் அடைஞ்ச இன்சைட் வந்து ரிதம்பர இன்சைட். ரிதம்னா காஸ்மிக் ஆர்டர், காஸ்மிக் ஆர்டரோட அக்டிவான இன்சைட். அந்த இன்சைட் ஒரு காலம் எதனாலையும் அஃபெக்ட் பண்ண முடியாதது, அதாவது அதுல தவறு வராது, அதுல குற்றம் வராது. இது வால்மீகியை பத்தி பவபூதியோட வாக்கியம். கிபி 4ஆம் நூற்றாண்டுல இருந்தவர் போஜன் என்கின்ற மகாகவி. அவர் சொல்லுகிறார், மதுமய பணிதீனாம் மார்கதரிசி மகர்ஷி. மதுரமான காவியங்கள் இது எல்லாத்திலையும் மார்க்கதரிசியா இருக்கக்கூடியவர், மார்க்கதரிசியான கவி வால்மீகி என்று சொல்கிறார். மதுமயமான கவிதைகளை ஏற்படுத்தக்கூடியவாளுக்கு மார்க்கதரிசி வால்மீகி. வால்மீகி கீத ரகுபுங்கவ கீர்த்திலேசைஹி திருப்திம் கரோமி கதமபி அதுனா புதானாம் கங்காஜலைஹி புவி பகீரத யத்னலப்தைஹி கிம் தர்ப்பணம் ந விததாதி நரஹா பித்ருணாம். வால்மீகி பாடிய ராமகதை அது அபாரம். பகீரதன் தபசு பண்ணா, கங்கையை கொண்டு வந்தான். நம்மூர் பாட்டியும் காசி யாத்திரை போறேன்னு கிளம்பி அங்கேருந்து போய் ஒரு டப்பால கங்கையை கொண்டு வரா. கொண்டு வந்து நானும் கங்கையை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றா. நம்மளும் அவளையும் போட்டிருக்கிறோம் இல்லையா? அது பகீரதன் மாதிரி வால்மீகி கொண்டு வந்த கங்கை ராமாயணம். அதுல அடியேனும் இப்போ ஏதோ சம்பு காவியம் பண்ணி நம்ம அது பாட்டி மாதிரி கங்கையை கொண்டு வரேன் என்று சொல்லுகிறார் போஜ சம்பு. அடுத்தது 9ஆவது நூற்றாண்டு கவி முராரி என்று பெயர். அனர்கராகவம் என்கின்ற ஒரு அற்புதமான நாடகத்தில் சொல்லுகிறார். தமிழிஷிம் மனுஷ்யலோக பிரவேச விஸ்ராம சாக்கினம் வாசாயாம் சுரலோகாது அவதார பிராந்தர கேத சிதம் வந்தே. முதல்ல வாக்கு அப்படிங்கிறது ஆகாசத்திலேருந்து, தேவலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு மனுஷலோகத்துக்கு இறங்கும் பொழுது, வாக்குங்கிற பறவை இறங்கும் பொழுது முதல்ல பூலோகத்துல வந்து வால்மீகி ஆகிய மரத்துக்கிட்ட வந்து மரத்துல வந்து இறங்கி விசிராந்தி எடுத்துட்டு தான் மேல பறந்து போய் எல்லார் இடத்துலையும் போச்சு என்று முராரிங்கிற கவி, அனர்கராகவும், இதெல்லாம் பிரசித்தமான கவிகள். ஏதோ ஒரு ஓரமாக கொண்டு எழுதுற முடியாது. லோக பிரசித்தமான சம்ஸ்கிருத சாகித்யம்னா அனர்கராகவும் தெரியாத பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட கவிகள்லாம் வால்மீகி எப்படி ரெஃபர் பண்றாங்கிறது நம்ம வால்மீகினா சாதாரண ஆள் இல்லை. அடுத்தது பாருங்க, அதே 9ஆம் நூற்றாண்டு கம்பன் 9ஆம் நூற்றாண்டுங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். அதை பல தர்க்கங்களை வச்சு காரணகாரியங்கள் காட்டி நிரூபிச்சிருக்கேன். இதெல்லாம் புஸ்தகத்துலையும் நிரூபிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி யூடியூப்லையும் பேசியிருக்கேன் இதே செஷன்ஸ்ல. அதை எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு பேச நேரம் இல்லை. அப்பேற்பட்ட 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கம்பன், வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது எம்புவது யாது எனின் பொய் இல் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமா கவி மாட்சி தெரிக்கவே துறை அடுத்த விருத்த தொகை கவிக்கு உரை அடுத்த என்று போறது மேல
இங்க விஷயம் என்ன என்று பார்த்தீர்களாகில், வையம் என்ன இகழுமோ, ஏன் அப்படின்ன இப்பேற்பட்ட ஒரு வால்மீகி முனிவர் பிரசித்தமா இருக்கக்கூடிய இடத்துல நான் என் கவிதையால ராமரை பாடுகிறேனே, ஒரு சின்ன பூனைக்குட்டி திருப்பார்கடலை வந்து பார்த்து குடிக்கணும்னு நினைச்சதுன்னா இதெல்லாம் அவை அடக்கம், ரொம்ப பெரிய வர்க்கம் தான், லிட்டரலா எடுத்துக்கூடாது. அவை அடக்க வினயத்தினால சொல்றார், மகாகவி இல்லையா? அது மாதிரியா நான் வந்து பார்க்கிறேனே இந்த ராம குணங்களை அனுபவிக்கிறதுக்கு. இது வந்து வால்மீகி முனிவர் சரியா செய்யலைங்கிறதுக்காக நான் செய்தேன்னு அர்த்தம் இல்லை. வால்மீகி முனிவர் அருளி செய்த ராமகதைக்கு மேலும் நாம் அலங்காரமா இருக்கலாமே, நம் இலக்கியம் மேலும் புகழ வளர்க்கலாமேங்கிறதுக்காக செய்தது என்று கம்பநாட்டாழ்வான் வால்மீகியை அக்னாலேஜ் பண்ணி தான் ஆரம்பிக்கிறார் கிரந்தத்தை. அயோத்தியா வர்ணனைக்கு முன்னாடி வால்மீகியை பற்றி சொல்றார். தேவர்களெல்லாம் ராமகதாமிருதத்தை, ராமாயண கானத்தை குடிக்க பண்ணவர், பருக பண்ணவர் வால்மீகி அப்படின்னு கோசல தேசத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்றார். அடுத்தது 12ஆம் நூற்றாண்டு கவி ஜெயதேவர் என்கிறவர். இந்த ஜெயதேவர் வர்ணிக்கிற விஷயம், பாஸ்வத்வம்ச வதம் சகீர்த்தி ரமணீ ரங்க பிரசங்க ஸ்வனத்வாதித்ர பிரதமத்வனிர் விஜயதே வால்மீகி ஜன்மா முனிஹி பீத்வா யத் வதனேந்து மண்டலகளாத் காவ்யாமிருதாப்தேஹே கிம் அபி ஆகல்பம் கவி நூதனாம் புதமயி அம்புதமயி காதம்பினி வர்ஷதி. ராமகீர்த்தி என்கிற பெண்மணி அவ நர்த்தனம் ஆடுகிறாள். நர்த்தனமாடும் பொழுது அந்த நர்த்தனத்துக்கு முதல்ல அங்க வந்து வாதித்ர பிரதம முதல்ல அதுக்கான ட்ரம் வாசிச்சது யாரு அப்படின்னா வால்மீகி தான். அப்பேற்பட்ட வால்மீகியினுடைய அந்த ட்ரம் பீட் கேட்கறது, அந்த வால்மீகியை ருசிச்சுதான் சில புதிய மேகங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னு சில மழை துளிகளை நமக்கு கொடுக்கக்கூடியதாக அதுக்கப்புறம் வரக்கூடிய கவிகள்லாம் இருக்கிறார்கள் என்று ஜெயதேவன் பிரசன்ன ராகவங்கிற நாடகத்துல கூறுகிறார். அதுக்கடுத்தது 13ஆம் நூற்றாண்டு கவி ரங்கநாத ராமாயணம் என்கிறத செய்தார். கொன்னா புத்தரெட்டி காரு என்று பெயர் அவருக்கு. அவர் வால்மீகியை பற்றி சொல்றது, சாரு ராமாயண சந்திராப்தி யபுச்சு வாரக விலசில்லு வால்மீகி தலச்சி. வால்மீகி முனிவர் இப்பேற்பட்ட ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரியா அதுலேருந்து ராமாயணமாகிய சந்திரன் உதிச்சது என்று அற்புதமா சொல்றார். அமிர்த மந்திரம் பண்ணும்பொழுது சந்திரன் வருது இல்லையா? ரசமுழு கும்பனல்ல பிராச சங்குதலு நசமான ரீதுல நன்னியு கழுக ஆதி கவீஸ்வருடைன வால்மீகி யாதரம்புன புண்யுலந்தரு மஞ்ச. என்னுடைய இந்த ஒரு காவியத்தை குணாரெட்டிகாரு சொல்றது, என்னுடைய இந்த ஒரு காவியத்தை அற்புதமா அருமையா பண்ணுவேன், இது வால்மீகியினுடைய அனுகிரகத்தினால நான் அப்படி பண்றேன் என்று சொல்லிக்கிறார். 14ஆம் நூற்றாண்டு கவி மாதவ கந்தளி என்கிறவர் அஸ்ஸாமி பாஷையில ராமாயணம் அருளி செய்தவர். அவர் சொல்றார், வால்மீகியினுடைய ஹிருதயம் அத்தியந்தம் சுத்தமானது. அவர் ஜகத்துக்கே அத்தியந்த கிருபையை காட்டி இப்பேற்பட்ட காவியத்தை கொடுத்திருக்கார். ராமாயணமாகிய அமிர்தத்தை அவர் ஜனங்களுடைய ஹிதத்துக்காக கொடுத்திருக்கார் என்று சொல்லுகிறார். 15ஆம் நூற்றாண்டு கவியித்ரி மொல்லா, தெலுங்கு ராமாயணம் பண்ண அம்மா, அவள் வால்மீகியை பற்றி சொல்றார். சுரசன் நுதஜ்ஞனு சுவிவேகி வால்மீகி என்று சொல்லுகிறாள். 15வது நூற்றாண்டு கவி கிருத்திவாஸ் என்கிறவர்
பெங்காலியில ராமாயணம் எழுதினவர். அவர் எழுதிய ராமாயணத்துக்கு ராம பாஞ்சாலி என்று பெயர். அவர் வால்மீகியை வணங்குகிறார். வால்மீகி வந்தியா கிருத்திவாச விசக்ஷண சுபக்ஷணே விரச்சில பாஷா ராமாயண. விசக்ஷணனான சூஷ்ம தரிசனமுடைய வால்மீகியை வணங்கிட்டு இப்பொழுது பெங்காலி மொழியில நான் ராமாயணம் எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். 15ஆம் நூற்றாண்டு கவி பல்ராம் தாஸ் தண்டி ஜக்மோகன் ராமாயணம் எழுதினவர் ஒடியா மொழியில. அவர் வால்மீகியை பற்றி சொல்லுவதாவது: ஸ்ரீராம ठाकुर जय जानकी देवी पति समस्ते अवतार होले मंचरेटी धरणी उस्वासे से दुष्टकु मारी पुन संथकु रखिबाकु छाडिले निजथान से चरित्र बाल्मीके उच्चारिले मन पार्वती का आगे बखानिले पंचानन. வால்மீகி முனிவர் தன்னுடைய ஹிருதயத்திலிருந்து ராமகதையை பாடினார். அதை சிவபெருமான் பார்வதிக்கும் பாடினார் என்று கூறுகிறார். 16ஆம் நூற்றாண்டு கவி நரஹரி அவர் குமார வால்மீகி அப்படின்பா, ஜூனியர் வால்மீகின்னு. கர்நாடகாவில் தோரவே ராமாயணம் என்கிறத செய்தார். அவர் வால்மீகிய நமஸ்காரம் பண்றார். ஆதிகவி கவிராஜஹம்சன ஆதி கவி குல கமல மித்ர மகாதிவௌகச பிரச்சுர பாஷா கவி ஜனோத்தம்ச வேதகர்ப வரப்பிரசாத ஆஹ்லாத கவி ரகுவர கதா விமலோததிந்து மகாமுனி பிராச்சேதசம் வந்தே என்று நரஹரியுடைய ஒரு விஷயம். ஆதிகவியான வால்மீகியை வணங்குகிறேன். பிரம்மதேவனுடைய வரப்பிரசாதத்தினால லோகஹிதமான ராமகதையை அருளி செய்தவர் கவிராஜஹம்சம். கவி குலங்கள் இருக்கே, அதில் கவிகளையே தாமரைகள்னு எடுத்துக்கிட்டா வால்மீகியை சூரியன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட வால்மீகியை வணங்குகிறேன் என்று கன்னடத்தில் ராமாயணம் பாடின தோரவே ராமாயணம் பாடிய நரஹரி கூறுகிறார். 16வது நூற்றாண்டு மகாகவி துளசிதாஸ் அவர் ராம்சரிதமானஸ் என்கிற ராமாயணம் எழுதியிருக்கார். அதுல வால்மீகியை வணங்குகிறார். பந்தவு மூனி பத கஞ்சு ராமாயண ஜேஹி நிரமயவு சகர் சுகோமள மஞ்சு தோஷரஹித தூஷண சகித. தோஷரஹிதமான, தோஷமே இல்லாததான ராமாயணத்தை அருளி செய்தவர் வால்மீகி. தூஷணமே இல்லாத இந்த ராமாயணத்தில் உள்ள ஒரே ஒரு தூஷணம் என்ன அப்படின்னா கரதூஷணால வர தூஷணம் தான். துஞ்சத்து எழுத்தச்சன் 16ஆம் நூற்றாண்டு அவர் கிளிப்பாட்டு ராமாயணம் என்கிறத கொடுத்திருக்கிறார். அதுல வால்மீகி முனிவரை வாழ்த்துகிறார். வேதத்துக்கு சமமான ராமாயணத்தை அருளி செய்தவர் வால்மீகி. இந்த வால்மீகி பிரம்மாவுக்கும் பூஜிக்க தகுந்தவர். அப்பேற்பட்ட வால்மீகி என்னை இப்பொழுது நான் ராமாயணம் எழுதுறதுக்கு அனுகிரகிக்கிட்டம் என்று துஞ்சத்து எழுத்தச்சன் சொல்லிதான் ராமாயணத்தை ஆரம்பிக்கிறார். சந்த் ஏகநாத் 16ஆம் நூற்றாண்டு பாவார்த்த ராமாயணம் செய்தார். அதுல இவர் கூறுகிறார், நிறைய சொல்றா, அதுல கொஞ்சம் தான் நான் சும்மா சொல்றேன். इतर कवि गज गजरी वाल्मीकि कवि वन गज केसरी श्री राम नामे सिंहनाद करी रान भरी नवरसा. மற்ற கவிகள்லாம் யானைகள் தான், வால்மீகியோ சிங்கம். அப்பேற்பட்ட அந்த சிங்கமாகிய வால்மீகி ராமநாமத்தை கர்ஜனை பண்றார், ராம குணத்தை கர்ஜனை பண்றார். நவரசங்களாலேயும் கவிதா வனத்தை பூர்த்தி பண்றார், ஃபுல்ஃபில் பண்றார் என்று வால்மீகியை பத்தி ரொம்ப விசேஷமாக வால்மீகி நாமாச்சா நாமோக்தி பாவன கோத்தி கவிகுலே. வால்மீகி முனிவரை ஸ்மரிச்சாலே கவிகள்லாம் பாவனம் ஆயிடுவாங்கிறார் ஏகநாதர். அதுக்கப்புறம் என்னென்ன, நம்ம சமர்த்த ராமதாசர் நிறைய வால்மீகியை பத்தி சொல்லியிருக்கார். சொல்லி மாளாது. ஆனா ஒரே ஒரு வரி சொல்லணும் சமர்த்தர் சொன்னது அப்படின்னா,
பரி வால்மீகா சாதிகா கவீஸ்வர ந பூதோ ந பவிஷ்யதி. வால்மீகிக்கு ஈடான கவி இதுக்கு முன்னாடியும் இருந்ததில்லை, இதுக்கு பின்னாடி இருக்க போறது இல்லை. தன்ய தன்யத்தோ வால்மீக ரிஷி மாஜி புண்ணியஸ்லோக ஜெயா சேனஹா திரிலோக்கிய பாவன ஜாலா. வால்மீகி ஒருத்தரை பிறந்ததுனால மூ உலகமும் பவித்திரமா எடுத்துங்கிறார் சமர்த்த ராமதாசர். இவ்வளவு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ராம கதை அருளி செய்தவர்கள் எல்லாரும் எப்படி வால்மீகியை மையமாக கொண்டு அருளி செய்திருக்கிறார்கள். ராகவ சதகத்தை எடுத்துட்டாலும் வாருணி கவிதா சாகர மதிதம். வால்மீகியினுடைய கவிதா சமுத்திரத்திலேருந்து கடையப்பட்ட அமிர்தமாக ராகவ சதகம் வருது என்று கூறப்படுகிறது. வால்மீகியை மையமாக கொண்டே இவ்வளவு ராம கதைகளும் இவ்வளவு ராமாயணங்களும் வந்தது என்கிறத எடுத்து சொல்லாங்கிறதுக்காக இப்பொழுது சொன்னேன். பொதுவாக யாருக்குமே நம்மளோட சம்பிரதாயத்துல ஒரு மரபு என்ன அப்படின்னு பார்த்தேன்ல, ராமகதை அப்படிங்கிறது பலவேறு வெரைட்டியில பலவேறு பேர்கள் பல கற்பனைகள்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவா, சொல்லி ரசிப்பா இல்லைங்கள. இருந்தாலும் அதுல யதார்த்தமா நடந்தது என்னங்கிற கேள்வி வரும்பொழுது வால்மீகியை ரெஃபர் பண்றது, வால்மீகியைத்தான் ரெஃபர் பண்றது அப்படிங்கிறத பிரதானமா வச்சுட்டு இருக்காங்கிறதுலையும் மறுப்பே இல்லை, அதுலேயும் மறுப்பே இல்லை. அதுக்கு பல பல உதாரணங்கள் காட்டலாம். ராமாயண வியாக்கியானக்காரர் கோவிந்தராஜரே சில இடங்கள்ல அது மாதிரி சில நெரடல் வரும்பொழுது அதில் இப்படி இருக்கே இதில் இப்படி இருக்கே அப்படின்னு வரும்பொழுது வால்மீகி என்ன சொல்றாருங்கிறத காட்டுறதுல தான் கன்சர்ன்டா இருக்கார். அதனால இத்தனை பேரும் வால்மீகியை அக்னாலேஜ் பண்றதுனால வால்மீகி ராமாயணம் ராமகதைகளுக்குள்ள எல்லா ராமகதைகளையும் விட அதிகமான பிரமாணமாகிறது. இத்தனை பேர் வால்மீகி அக்னாலேஜ் பண்றதுனால, வால்மீகி யாரையுமே அக்னாலேஜ் பண்ணாததுனால, தனக்கு முன்னாடி ஒருத்தர் ராமாயணம் எழுதியிருக்கார், அவரை பார்த்து தான் நான் எழுதுறேன்னு வால்மீகி எங்கேயுமே சொல்லலை. வால்மீகிக்கு முன்னாடி யாரும் ராமகதை சொன்னதும் இல்லை. வேதத்துல உள்ள ஏதோ சில மந்திரங்களை எடுத்து ராமரை பத்தி சொல்றது அப்படின்னு ஏதோ சில பெரியவாள்லாம் சில ட்விஸ்டிங்கான மீனிங்லாம் கொடுத்துருக்கா. அவளுக்குலாம் நமஸ்காரம். ஏன்னா வித்துவத்துக்கு நமஸ்காரம். அவளால் அப்படியே அர்த்தம் பண்ண முடியறதுங்கிறதுனால அவள் வித்துவத்துக்கு நமஸ்காரம். மந்திர ராமாயணம்னே ஒரு பெரிய ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு. வேதத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 200 மந்திரத்தை எடுத்து இதெல்லாம் ராமரை பற்றி தான் சொல்றது அப்படின்னு அவ. ஆனா வேத விவட்சை அது இல்லை. வேதத்தை யதார்த்தமா நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு அது ராமாயணத்தை சொல்றதுக்காக வரல. வேதம் அப்படிங்கிறது வேதத்துல எங்கேயும் ராம கதை கிடையாது. ராமகதை அப்படிங்கிறத முதல் சொன்னவர் வால்மீகி தான். வால்மீகிக்கு முன்னாடி யார் சொன்னதாகவும் நமக்கு கிடைக்கல. வால்மீகி வேற எதையோ பார்த்துட்டு ராமாயணம் எழுதுறதாகவும் சொல்லலை. வால்மீகி இன்னொரு விஷயம் சொல்றேன். வால்மீகி விஷயமா, வால்மீகி முனிவருடைய ராமாயணம் தான் முன்பே நான் சொன்னதை போல இந்த ப்ரெஜுடிஸ் ஃப்ரீயா இருக்கு. அதாவது மனித இனத்தை சேர்ந்த பல வர்க்கங்கள்ல ஏதோ ஒரு வகுப்பு ஏதோ ஒரு வர்க்கத்தை எடுத்து இந்த வகுப்பு அந்த வகுப்பை விட ரொம்ப தாழ்வானது, இந்த வகுப்பு ரொம்ப ஈனமானது, ரொம்ப மட்டமானது என்றெல்லாம் அபிப்பிராயங்கள் இல்லாததாக, அது மாதிரியான அபிப்பிராயத்துக்கான ஒரு அறிகுறி, ஒரு சிறிய அறிகுறி கூட இல்லாத இவ்வளவு மிகப்பெரிய இலக்கியம். இதுக்கு ஒரு ஸ்டெப்பு மேல போய் மிருக இனம் பறவை இனம் என்றால் மனித இனத்தை விட தாழ்வானது, மகா மட்டமானது என்கின்ற விஷயத்துக்கு கூட அறிகுறி இல்லாத ஒரு இலக்கியமா அமையிறது. காலக்கண்ணாடியாக இருந்து அது மாதிரியான ஒரு காலத்தை இது ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறது, நம்மளுக்கு அது மாதிரியான ஒரு சமூகத்தையே ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறது என்று இருக்கிறதுனாலேயே அது சொல்லக்கூடிய தர்மங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து காட்டப்படுகின்ற தர்மங்கள்
அந்த தர்மங்கள் தான் எல்லாத்தையும் விட மிக அதிகமாக நமக்கு ஒரு மெச்சூரிட்டியை கொடுக்கும், பண்படுத்தும், நம்மையும் ஒரு நல்வழிப்படுத்தும் என்கிறது என்னுடைய புரிதல். அதுக்கப்புறம் கால வெள்ளத்தில் வெவ்வேறு விஷயங்கள்லாம் நடந்து, பிற்காலத்தில் நடந்த இம்பீரியலிசம், பிற்காலத்தில் வந்து சேர்ந்த பல்வேறு விஷயங்கள், இது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதாக பிற்காலத்தில் ஏற்பட்ட ராமாயண இலக்கியங்கள் அமைஞ்சதுனால அதனுடைய தாக்கங்களும் அதில் வரக்கூடும், அதில் வரலாம். இதெல்லாம் நான் ஏராளமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய புஸ்தகத்தில். என்னும் பொழுது நமக்கு இந்த ப்ரெஜுடிஸ் ஃப்ரீ லிட்ரேச்சர் என்ற ஒரு பார்வையில் பார்த்தோமாகில் நாம் ராமச்சந்திர பிரபுவை பின்பற்றி வாழணும் என்கிறதுல சீரியஸாக இருந்தால் வால்மீகி ராமாயணம் போல ஒரு வழிகாட்டுதல் வேற ஒரு இலக்கியத்தினால கொடுக்க முடியாது என்கிறது எனது அபிப்பிராயம். வால்மீகி ராமாயணம் தெரிஞ்சுக்கணும் என்கிறது, உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கணுங்கிறது, ராமரை பின்பற்றணுங்கிறதுல சீரியஸாக இருக்கிறவாளுக்கு மிகவும் அத்தியாவசியம். ஒரு நம்மளையே அது மாதிரியான ஒரு ப்ரெஜுடிஸ் ஃப்ரீ லைஃபுக்கு கொண்டு போகிறதுக்கான சக்தி வால்மீகி ராமாயணத்துக்கு உண்டு. வால்மீகி வந்து தன்னை ராமரோட சமகாலம்னு வேற சொல்லிக்கிறார். சமகாலம்னு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை, தெரியுது. கோன்வஸ்தின் சாம்பிரதம் லோகங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம சமகாலத்தில் உள்ள பண்பாளனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு வால்மீகி நாரதரை பார்த்து கேட்கும் பொழுதே நமக்கு தெரியுது. அயோத்தியா காலத்தில் வால்மீகியும் ராமரும் மீட் பண்றாங்கும் போதே தெரியுது. இப்படிலாம் இருக்கிறதுனால இத்தனை பேர் வால்மீகி பிரமாணமா வச்சுட்டு ராமகதையை அருளி செய்திருக்கிறதுனாலையும், வால்மீகி ராமகதைக்கு மகா பிரமாணம், வால்மீகிக்கு மேற்பட்ட பிரமாணம் ராமகதைக்கு கிடையாது. இந்த இடத்துல தான் நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், ரொம்ப தெளிவா இருக்குது விஷயம். என்னன்னா, நமக்கு நம்ம சமகாலத்துல ஒருத்தர் ராமானுஜரை பத்தி எழுதுறார். ஒரு 1000 வருஷம் முன்னாடி ராமானுஜரையே நேர பார்த்துட்டு ஒருத்தர் ராமானுஜன் நூற்றந்தாதின்னு எழுதியிருக்கார். ராமானுஜரையே நேர பார்த்துட்டு சில பேர்லாம் ராமானுஜரை பத்தி எழுதியிருக்கா. கூரத்தாழ்வான், பராசர பட்டர் முதலிய மகனீயர்கள்லாம். இப்போ எவனோ ஒருத்தன் எழுதுறான், ராமானுஜரை பத்தி ஏதோ எழுதுறான். ராமானுஜர் ஒரு நாய் வளர்த்தார், அதை அழைச்சு டெய்லி வாக்கிங் போவார் இங்கே நிசர்கால அப்படின்னு எழுதுறான். அவன்கிட்ட சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரம் முன்னாடி, பரதன் வசிஷ்ட குருகுலத்தில் படிக்கும்போது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தான். மனம் போனபடி எழுதுறான் ராமானுஜரை பற்றி. இப்போ எழுதுறவன் எழுதுறது பிரமாணமா எனக்கு சொல்றான். என்ன பார்த்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இட்ஸ் a democratic country in which we have a freedom of speech. ஓகே அப்படிங்கிறான். அதனால மனம் போனபடி எழுதுவோம். கிரியேட்டிவிட்டியை வளர்க்கணுங்கிறான். கேட்டேன், கிரியேட்டிவிட்டியை வளர்க்கலாம் அப்படிங்கிறான். அதுக்காக எழுதுறான். அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கான ஒரு மாஸ் மீடியா, அதுக்கு அவன் அவார்டெல்லாம் கொடுத்தவனுக்கு பிரம்மாண்டமாக அவனை கொண்டாடியாருன்னு வச்சுக்கோங்க. ராமானுஜரை பற்றி இப்படி காட்டுறவனுக்கு இதனால அவன் சொல்றதை நீ நம்புவியா? ராமானுஜரையே நேராக பார்த்த ஒரு திருவரங்க தமுதனார் ராமானுஜரை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்புவியா? எந்த ஒரு மூடனுக்கும் நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். என்னென்ன ராமானுஜரை நேர பார்த்தவா சொல்றதை தான் நம்ப முடியும். அதுதான் பிரைமரி சோர்ஸா இருக்க முடியும். செகண்டரி சோர்ஸா ராமானுஜருக்கு 100-200 வருஷம் கழிச்சு வந்தவா சொன்னதையும் ஏற்றுக்கலாம். அவ்வளோதான். அது அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு யாராவது புஸ்தகம் எழுதினான்னா தாராளமாக ஏற்றுக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி எழுதினான். மனம் போனபடி எழுதுறதெல்லாம் வந்து நீ ராமானுஜரை பற்றி உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கணும்னா ஏற்றுக்க முடியாதுப்பா. புரியறதோ? அது மாதிரிதான் இன்னைக்கு எவனோ ஒருத்தன் ராமரை பற்றி ஏதோ எழுதுறாங்கிறதும் வால்மீகி எழுதினதும் ஒன்னாயிட முடியாது. அதனாலதான் வால்மீகி உத்தர ராமாயண வால்மீகி எழுதினது இல்லைங்கிறது ஒரு பெரிய மெரிட்டான விஷயம். அதை அவ்வளோ ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்றேன். வால்மீகி எழுதினது இல்லைங்கிறது எவ்வளோ மெரிட்டோரியஸ் விஷயம் அப்படிங்கிறது இப்போ புரியாது. நான் சொல்லும்போது போக 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 புரியும். எவனோ மொத்தம் எங்கேயோ பிஹெச்டி பண்ணான், தீசிஸ் பண்ணான்னா லேமேனுக்கு என்னன்னு விளையாட்டா கேட்பா. ஆனால் சில பேர் பண்ற தீசிஸும் பிஹெச்டியும் தான் உலகத்தையே கட்டி ஆடுறது.
அதோட கான்சிக்வன்சஸ் தான் பலவேறு விஷயங்கள். இன்னைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டு இப்படி இருக்கே அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டோட ரிசர்ச் தான் அதுக்கு காரணம். நியூட்டனோட ஏதோ சில ரிசர்ச்சஸ் தான், டார்வினோட ஏதோ சில ரிசர்ச்சஸ் தான் காரணம். டார்வின் ரிசர்ச் படிச்சவா 10 பேராக தான் இருப்பான். ஆனால் டவுன் டு த எர்த் இம்பேக்ட் இருக்கும். ஆட்டோவாலா ரிக்ஷாவாலா வரைக்கும் அதோட இம்பாக்ட் வரும். வெஸ்ட் வந்து உலகத்தை ஆள்றதுனால வெஸ்டர்ன் இம்பாக்ட் நமக்கும் வரும். நமக்கு ஃப்ராய்டு தெரியாத இருக்கலாம். ரிசர்ச்சுக்கு அவ்வளோ பவர் உண்டு. ரிசர்ச்சுக்கும் லேமேனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ரிசர்ச்சுக்கு அவ்வளோ பவர் உண்டு. அந்த ரீதியாக வால்மீகி முனிவர் உத்தர ராமாயணம் எழுதினது இல்லைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான இன்சைட், பவர்ஃபுல்லான விஷயம். இது எவ்வளோ பவர்ஃபுல்ங்கிற ஆழம் எனக்கு புரியுறது. அதனால இதை இவ்வளோ விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன். இப்போதான் முதல்ல இது மாதிரி யூடியூப்ல விஸ்தாரமாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை ஒரு உபன்யாசத்தில் சொல்லியிருக்கேன். மற்றபடி நான் உத்தரராமாயணத்தை எடுத்து பேசுறது இல்லை. அதை எடுத்து பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ எதுவுமே பேசுறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். என்னோட ராமாயண உபன்யாசங்களை ஃபாலோ பண்ணா நம்ம ராம குடும்பத்திலையுமே உத்தரராமாயணத்தை எடுத்து பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ஒன்றும் பேசுறது இல்லை. நூற்றுக்கணக்கான ராமாயண வகுப்புகள் நடக்கிறதே ரொம்ப விஸ்தாரமாக அதெல்லாம் இருக்கு. ராமாயணம் கிளாஸ் பட்டாபிஷேகம் வரைக்கும் பாராயணம் சொல்லிக் கொடுப்போம், ஸ்லோகம் சொல்லிக் கொடுப்போம், கதை சொல்லுவோம். இதுதான் நடக்குமே தவிர அதில் வந்து உத்தர ராமாயணம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னோ, அதை வால்மீகி எழுதியிருக்கார் அப்படின்னோ எழுதலைன்னோ, அது பாசிட்டிவ்னோ நெகட்டிவ்னோ ஒன்று கூட ராமாயணம் கிளாஸ்ல நடக்கிறது இல்லை. பின்னாடி நடத்துறதாவும் இல்லை. நான் அவசியம் இல்லை இருக்கு. அங்கே நடக்க வேண்டியது ராமாயண ஸ்லோகங்கள் கற்றுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, ராமரை நம்ம வாழறது அப்படிங்கிறது தான். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுக்காக சொல்கிறேன். முன்னாடி சொன்னேன் பார்த்தேடா, வால்மீகி வாசனைன்னு ஒன்று இருக்குங்க. நான் நடத்தணும்னு அவசியம் இல்லை. வால்மீகி ராமாயணத்தை ஒரு 10-15 முறையாவது பாராயணம் பண்றது. பாராயணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உத்தர ராமாயணத்தை யாராவது எடுத்து பார்க்கறது. பார்த்தா உத்தர ராமாயணம் வால்மீகி பண்ணது இல்லை என்கிறது ஈஸியா புரியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு உதாரணம், நம்ம ராமாயண வகுப்புகள் அட்டெண்ட் பண்ற குழந்தைகள்ல ஒரு குட்டி பையன். அந்த பையனுக்கு அப்புறமேயன்னு பேர். அவன் ராமாயணம் நித்திய பாராயணம் பண்றவன், அனுவாதத்தோட கூட. நம்முடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா, இதையும் படிப்பான் அதையும் படிப்பான். அவனா அப்படியே அனுபவிச்சு படிப்பான். அவன் மாட்டான். அப்படியே அனுவாதம் நிறைய படிச்சு என்ன ஆயிடுத்து, இப்போ மூலத்தை படிக்கும் பொழுதே ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருது நமக்கு. அது மாதிரி ஒரு பாவம், ராமர் இடத்துல ஒரு அபாரமான ஈடுபாடு. இப்போ அவன் பாராயணத்தை கேட்போமே, சும்மா ஒரு 3 நிமிஷம் கேட்போம் அவன் பாராயணத்தை. Bharata goes to his maternal uncle's house. He takes Shatrugna, the faultless and the winner of his senses, also with him out of affection. He stays there with his brother. His uncle takes care of him and shows parental love. Though they dwell there, taking care well, they think always of their brother.
Rama and Lakshmana and their old father Dasharatha. The king also thinks of his sons who are equal to Indra and Varuna and who have been sent to the uncle's house. All sons are equally lovable to the king. प्रथमस्यर्गः सागरलङ्क्यनम् ततो रावणनीतायाः सीताया शत्रुकृष्णः येष पदमन्वेष्टुं चारणाचरिते पति दुष्करं निष्प्रतिद्वन्द्वं चिकीर्षं कर्मवानरः सोदग्रशिरोग्रीवो गवापतिवा बभौ वैडूर्यवर्णेषु शाद्वलेषु महाबलः धीरस्थलिलकल्ये कल्पेषु विचचारयिताधिकं निजान्मित्रासयन् भीमा पुरथा पादपान्हरन् मृगांशस्तु बहून् निघ्नन् प्रवृद्ध इव केसरी नीललोहित मां शिष्टः तत्र नैस्थितासितैः स्वभावैः कैचित्रैः दातभिः समलङ्कृतम्. Then the diminution of food, resolving to search for Sita, abducted by Ravana, he starts his journey through the sky way, treaded by celestials. Resolving to perform the job that can be done by him alone without a second, the Vanara lifts his head and neck, resembling the sun, the Lord of Light. The brave and mighty hero wanders happily on the grass, emerald color, resembling water from a distance. Threatening the birds, breaking the trees, through the force of his chest, he resembles the enlarging lion that hunts many an animal. The mountain is decorated with woods that are blue, red, yellow and green in color. இது மாதிரியா நித்தியபாராயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன், இவனுக்கு உத்தர ராமாயணம்னு ஒன்று இருக்குன்னோ, அது பாசிட்டிவ்னோ அது நெகட்டிவ்னோ அதை வால்மீகி எழுதலைன்னோ ஒண்ணுமே தெரியாது. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் சில முறை ராமாயண பாராயணம் பண்ணவன் ராமாயண வகுப்புகள் அட்டன் பண்றான். ராமாயண வகுப்புலையும் உத்தர ராமாயணத்தை பத்தி ஒண்ணுமே இவனுக்கு சொல்லி கொடுக்கப்படலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் சொல்றது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்காக எடுத்துன்னு வரேன். இந்த வால்மீகியோட பவர் எப்படி இருக்கு பாருங்க. வால்மீகியில ஊறின பையன், வம்சமும் பெரிய வம்சம். சும்மா அதையும் சொல்லிக்கிறேன். வம்சத்தினாலதான் இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதை விட வால்மீகியில அவனுக்கு உள்ள ஒரு நாட்டம், அது மூலமா அவன் படிச்சு எப்படி வரான் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். வம்சம்னு பார்த்த எல்லாம் பெரியவா இருந்தா இல்லையா, அந்த நாள்ல நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியர் தான். ரொம்ப பெரியவாவா கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் முன்னாடி இருந்திருப்பான். ராமபத்ர தீட்சிதர். ராமபத்ர தீட்சிதரோட வம்சம். இந்த ராமாயணம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பையன், இவனுக்கு யாரோ உத்தர ராமாயண கதையை சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொழுது அவன் எப்படி இப்போ ரெஸ்பாண்ட் பண்றான்னு பாருங்க. இவனுக்கு உத்தர ராமாயண வால்மீகி எழுதினார்னோ எழுதலைன்னோ அது பாசிட்டிவ்னோ நெகட்டிவ்னோ இது வரைக்கும் எதுவுமே கன்வே பண்ணப்படலை. ஆனால் உத்தர ராமாயண கதை யாரோ சொல்லும் பொழுது அவன் சொன்ன விஷயங்களை இங்கே இப்பொழுது நான் பதிவு செய்கிறேன். ஜயத்யதி பலோ ராமஹ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ராஜா ஜயதி சுக்ரீவஹ ராகவேணாபிபாலிதஹ. உத்தரகாண்டத்துல ராமர் சீத்தைய காட்டுக்கு அனுப்பினார். அதுவும் சீத்தைக்கு குழந்தை பிறக்கிறப்ப காட்டுக்கு அனுப்பினார் அப்படின்னு இருக்கு. அதுவும் வால்மீகி அதை எழுதினார் அப்படின்னு இருக்கு. அதை பத்தி நான் நினைக்கிறேனோ நான் அதை இப்ப பாயிண்ட்ஸா சொல்றேன். நம்பர் 1, ராமர் பஞ்சவட்டியில ராவணன் சீத்தையை கடத்திட்டு போன போது
ராமர் கிஷ்கிந்திக்கு போய் சுக்ரீவனோட ஃப்ரெண்டாகி அங்கிருந்து ஹனுமானை வந்து தூதனை அனுப்பி ஹனுமான் 100 யோஜனை கடலை தாண்டி போய் சீதையை பார்த்து திருப்பி வந்து அதுக்கப்புறம் எல்லா வானர சேனையும் போய் பாலம் கட்டி லங்கைக்கு போய் ராட்சசங்களோட சண்டை போட்டு ராமர் வந்து சீத்தையை மீட்கிறார். அப்படி கஷ்டப்பட்டு இப்படி பண்ணவர் எங்கேயாவது சீத்தையை காட்டுக்கு அனுப்புவாரா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்பர் 2, இந்த மாதிரி ராமர் வந்து லக்ஷ்மணர்கிட்ட யாருக்கிட்டயுமே பேசாம அப்படியே போய் சீத்தையை காட்டுல விட்டுரு அப்படின்னு சொல்ற மாதிரி வருது. அதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, ராமர் யுத்தகாண்டத்துல விபீஷணர் வரும்போது எல்லார்கிட்டையும் அவனோட ஒப்பீனியனை கேட்டு, விபீஷணர் ஏற்றுக்கணுமா வேண்டாமான்னு ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் அவர் டெசிஷனே எடுக்கிறார். இங்க வந்து எப்படி ராமர் யாருக்கிட்டையுமே ஒப்பீனியன் கேட்காம திடீர்னு டெசிஷன் எடுப்பார்? இதுக்கும் வாய்ப்பே இல்லை. நம்பர் 3, லக்ஷ்மணர் வந்து அயோத்தியா காண்டத்துல ராமர் நான் சத்தியத்தை ஃபாலோ பண்ணி காட்டுக்கு போறேன்னு சொல்றப்ப லக்ஷ்மணர் தசரதர் சிறை அடிச்சுட்டு நீங்க இருங்க அப்படின்னு சொல்ற லக்ஷ்மணர். இப்ப லக்ஷ்மணர் அதுக்கே சொல்றவர் இதுக்கா சொல்லாம இருப்பார் ராமர்கிட்ட? இதுக்கும் வாய்ப்பே இல்லை. நம்பர் 4, பரதருக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா பரதரும் எப்படி ராமர்கிட்ட இதை சொல்லாம இருப்பார்? பரதரும் சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா பரதர் வந்து தர்மஜன். இதுக்கும் வாய்ப்பே இல்லை. நம்பர் 5, அயோத்தி மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி சீத்தைய வந்து ராமர் கூட்டிட்டு வந்தார், அவளை காட்டுக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு வருது. ஆனா யுத்த காண்டத்துல சர்வமுதிதமேவாசீத் சர்வோ தர்மபரோ பவத் ராமமேவானுபஷ்யந்து நாப்யஹிம்சன் பரஸ்பரம். ராமர் வந்து அயோத்தியோட ராஜா ஆனோடனே எல்லா மக்களும் அவரை மாதிரியே தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சு எல்லா மக்களும் தர்மத்தையே ஃபாலோ பண்றாங்க அவரை மாதிரி. அப்படி இருக்கிற மக்கள் எங்கேயாச்சும் திடீர்னு அதர்மத்தை ஃபாலோ பண்ணுவாங்களா? இதுக்கும் வாய்ப்பே இல்லை. நம்பர் 6, ராமர் வந்து ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது தர்மமா அதர்மமான்னு பார்த்துதான் அதை வந்து கேட்பார். இது வந்து இங்க வந்து அயோத்தி மக்கள் எல்லாரும் அதர்மம் பேசினா ராமர் கண்ணை மூடிந்து கேட்க மாட்டார். ராமர் வந்து தர்மமா இருந்தாதான் கேட்பார், அதர்மமா இருந்தா கேட்க மாட்டார். ஏன்னா அவர் தர்மஜன். அதனால இதுக்கும் வாய்ப்பே இல்லை. நம்பர் 7, வால்மீகி யுத்த காண்டத்துல ஏவமேதத் புராருக்தம் ஆக்யானம் பத்ரமஸ்துவஹ பிரவ்யாஹரத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணு பிரவர்த்ததாம். யாரெல்லாம் ராமாயணம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மங்களம் உண்டாகட்டும், விஷ்ணுவுடைய பலம் வளரட்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டா நம்மளுக்கு வால்மீகி வந்து ராமாயணத்தையே முடிச்ச மாதிரி இருக்கு. திடீர்னு வால்மீகி இப்படி ராமாயணத்தை யுத்த காண்டத்துல முடிச்சுட்டு எப்படி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்பார் உத்தரகாண்டத்தை? இதுக்கும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா திடீர்னு யுத்த காண்டத்தை முடிச்சுட்டு எப்படி ராமாயணத்தையும் முடிச்ச மாதிரி பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்பார்? அதுவும் வாய்ப்பே இல்லை. அதனால நீங்க பாத்தீங்கன்னா வால்மீகி வந்து உத்தரகாண்டத்தை ஏறல அப்படிங்கிறது வந்து இல்ல தெரிய வருது. சீதாராம். இதுக்குதான் வால்மீகி வாசனன் பெயர். புரிகிறதா? அதாவது வால்மீகியே பல முறை நம்ம பாராயணம் பண்ண 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 அதோட அட்யூன் ஆகி அதுக்கு விருத்தமானது எதுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். தெரிய ஆரம்பிக்காது. வால்மீகியே பாராயணம் பண்ணி பண்ணி தெரிஞ்சுடாது. ஏன்னா இதுக்கு வால்மீகியை பாராயணம் பண்ண மட்டும் போறாது.
நான் வால்மீகியும் பாராயணம் பண்ணிருப்பேன், அட் த சேம் டைம் துளசி ராமாயணத்தையும் பாராயணம் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாமே எனக்கு ஈக்குவலா நித்திய பாராயணம். ஒரு 7-8 ராமாயணங்கள் எல்லாமே ஈக்குவலா எனக்கு நித்திய பாராயணம், ஈக்குவலா எல்லாரையும் பிராமணிக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற லைன்ல யாராவது எனக்கு எல்லாமே ஈக்குவல் தான். வால்மீகி, துளசி ராமாயணம், வால்மீகி எவ்வளோ பெரிய பிராமணிக்கரோ அவ்வளோ பிராமணிக்கர் துளசிதாஸ், துளசிதாஸ் எவ்வளோ பெரிய பிராமணிக்கரோ அவ்வளோ பெரிய பிராமணிக்கர் அமிஷ் திரிபாட்டி, அமிஷ் திரிபாட்டி எவ்வளோ பிராமணிக்கரோ அவ்வளோ பிராமணிக்கர் விண்டி டோனிகர் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து கலந்து கட்டி படிச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருந்தா எவ்வளோ 1000 முறை வால்மீகி ராமாயணம் பாராயணம் பண்ணாலும் வால்மீகி வாசனை அப்படிங்கிறது உள்ள இறங்காது. எங்க நிற்கிறானோ அங்கேயே நிற்பான். எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் அவன்கிட்ட இருக்காது. டெவலப்மெண்ட் நான் இங்கே சொல்றது ராமரை ரிஃப்ளெக்ட் பண்றது, ராமரை உள்ளபடி நமக்குள்ள வாங்கிறது, ராமா ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிறது உள்ளபடி நம்ம கிட்ட வாங்கிறது அப்படின்னு ஒன்று. அப்படி வாங்கினாதான் ராமரை வாழ முடியும். ராமரை வாழறதுங்கிறது தான் வால்மீகி போட்ட பாதை. வாழ்க்கையே ராமனாகும், ராமனே வாழ்வோம். அது வரணும் அப்படின்னா வால்மீகி கிட்ட நிஷ்டை வேணும். வால்மீகி அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் ஃபார்ம் ஆகணும், வால்மீகிங்கிற பேஸ் ஃபார்ம். அவன் சொல்றது எல்லாத்தையும் மனசுல வாங்கிட்டு இதுவும் இருக்கே அதுவும் இருக்கே என்ன அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ராமாயண விஷயம் அங்க அப்படியும் இருக்கே எப்படியும் இருக்கே அப்படின்னா ஏதாவது சொல்லுவா, அவளை தோணுது சொல்லு. தசரதருக்கு 60,000 மனைவி, தசரதர் காலமான உடனே பெரிய அக்னிகுண்டத்தை மூட்டி எல்லாரும் உள்ள இறங்கினாம்பா. அதையும் வால்மீகி ஈக்குவலா நீங்க பிரமாணமா எடுத்துட்டு வச்சுக்கோங்க. அதை எழுதினவர்கிட்ட மதிப்பு இருக்கலாம், அது வேற. ஃபவுண்டேஷனே இல்லாத ஆளா இது எல்லாத்தையும் போட்டு குழப்பின்டான்னு வச்சுக்கோங்களேன். He will never understand Rama. He can't reflect Rama. He can't lead a... ராமருங்கிறது வந்து ஒரு வரப்பிரசாதி மட்டும் இல்லை, ஒரு மாலையை போட்டால் வரத்தை கொடுக்குங்கிற தெய்வம் மட்டும் இல்லை. பாரு, ராமா இஸ் ஐகான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. கற்பார், ஆழ்வார் சொன்ன வார்த்தை, கற்பாரி ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ. அவர்கிட்ட நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறோம். சாட்சாத் ராமா, நீ மாலையை மட்டும் போட்டு நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை பண்றதுக்காக ராமர்னு வச்சுட்டா எதை வேணா எடுத்துக்கலாம். அவரை பத்தி எந்த கதையும் நம்பலாம், எந்த விஷயத்தையும் எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. இதுக்கு மட்டும்தான் ராமர்னு நீ வச்சுட்டு இருந்தா அப்படி வச்சுக்கிறத தப்புன்னு நான் சொல்லலை. அதுக்கு மட்டும்தான் ராமர் அப்படின்னு நீ வச்சு விட்டா, ராமரை பத்தி இவர் சொன்னது எல்லாத்தையும் எடுத்துக்கோ. என்னைக்கு உனக்கு ராமர் வந்து ஐகான் ஆகிட்டாரோ, ராமரை நீ ஃபாலோ பண்றதுக்கு கம்மி பண்ணிட்டியோ, ராமரை உன் வாழ்க்கையில நீ ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறையோ, அது என்ன இன்வால்வ் ஆயிருக்கு ராமபக்தியில. உன் பித்ருபக்தி, மாதபக்தி, சத்தியனிஷ்டை, சுதார நிஷ்டையிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் எவரி வாக் ஆஃப் லைஃப் உங்ககிட்ட ராமன் ரெசனேட் ஆகணுங்கிறது என்னைக்கு ஆயிடுத்தோம். புரியுறதா? அன்னைக்கு போய் எனக்கு வந்து ஏபிடிகை ஓபிடிகைங்கிறதுலாம் சரிப்பட்டு வராது. வால்மீகி ஹிருதயத்துக்கு விரோதமா இல்லாத இருந்தா வேற சில விஷயங்களை எடுத்துக்கலாம். அதுவே 2ஆம் பட்சமா எடுத்துக்கலாம். நீ ஆஸ் இட் இஸ் ராமரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணுங்கிற பட்சத்துல, ராமரோட குணங்களை நீ ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற பட்சத்துல, நீ உள்ளபடி ராமரை தெரிஞ்சுக்கிறதுல சீரியஸா இருந்தால் வால்மீகிட்ட வந்தாகணும்னு ஆயிடும். வால்மீகி இதனால வெரைட்டியை கெடுக்கிறேன், கிரியேட்டிவிட்டி கெடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப தவறான அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப மிஸ்லீடிங். இதனால உங்களுக்கு பெரிய நஷ்டமாயிடும். இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட்னு சொல்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் வால்மீகி இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். பெரிய நஷ்டமாயிடும். வால்மீகி இல்லாம ராமரை புரியாது. அப்படிதான் அது. நீங்களா உனக்கு இமேஜின் பண்ணிட்டு இதுதான் ராமர்னு சொல்லலாம். ஆனா அது வந்து வால்மீகி பேஸ், வால்மீகி ஃபவுண்டேஷன், வால்மீகிங்கிறது நிஷ்டை. வால்மீகியை நிஷ்டையா வச்சுண்டு வால்மீகியை கிராஸ் பண்ண ஒரு பையன்
ஒரு சில வருஷங்களா அப்படியே அபியாசம் ஆனவன், மற்ற இதை பத்தி நிந்தையும் கிடையாது, மற்ற எதுவும் தெரியவும் தெரியாது அப்படின்னு வளர்ந்த பையன். அப்ப அப்பா அம்மா அவனோட குரு அவனுக்கு வால்மீகி தான் காட்டியிருக்கா. அப்படி வளர்ந்த ஒரு பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு, அவனுக்கு அதுக்கு முரண்பட்ட ஒரு விஷயம் இதுவும் வால்மீகி பண்ணதுதான்னு ஒருத்தர் வந்து சொல்லும் பொழுது அவன் எப்படி அதை ஆர்கியூ பண்றாங்கிறத நீங்க பாருங்க, மறுபடியும் அதை எடுத்து பாருங்க. இது பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். அவன் ஜானகி விஜய் இப்போ தினம் கேட்டுட்டு வரல. இப்போ என்னோட விசாரங்களையும் அவன் கேட்டுட்டு வரல. தினம் ராத்திரி ஆச்சுன்னா இங்கே 6:45 7:45 ஆமா 7:45 7:45 அப்படிங்கிற இந்த பிரவச்சனம் இருக்க, இது அவன் கேட்கல. யாரோ வந்து உத்தரராமாயணத்தை சொல்லும் பொழுது அவன் பண்ற ரெஸ்பான்ஸை இங்க, யாரோ வந்து உத்தரராமாயணத்தை சொல்லும் பொழுது அவன் ரெஸ்பாண்ட் பண்ணாத அவன் அம்மா கவனிச்சா. மறுபடியும் சொல்லுடான்னு உட்காத்தி வச்சு அதான் அவன் வீடியோ எடுத்து சும்மா எனக்கு அனுப்பிச்சு வச்சா. பார்த்தேன் இது எவ்வளோ பெரிய ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன், வால்மீகி வாசனைக்கு என்ன பவர் இருக்குங்கிறத பார்த்தேன். வேணும்னா இது மாதிரி ஒரு சாம்பிள் சைஸாக ஒரு 100 1000 போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணி பார்க்கலாம். பவர் ஆஃப் வால்மீகி வாசனா அப்படின்னு. இதுவே ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த அப்புறமேயின் விஷயமே. நம்மகிட்ட இன்னும் நிறைய குழந்தைகள் இருக்கு. அதுகள்லாம் வச்சு கூட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யாருக்கும் தெரியாது. உத்தரராமாயணம் ஒன்று காதலியே விழடங்கி வரைக்கும் டிவிலாம் கூட பார்க்க மாட்டாளா? என்ன டிவிலாம் கூட பார்க்க மாட்டா. அதனால இவா கிட்டக்க இந்த குழந்தைகள் இடத்துல நம்ம தாராளமா அவள்கிட்ட முதல்ல கேட்டுக்கலாம். இது ஒரு தீசிஸ், உனக்கு உத்தரராமாயணம் என்னன்னு தெரியுமாப்பான்னு கேட்கலாம். தெரியாதுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, இந்த கதையை சொல்லி காட்டுறது எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கிறத பார்க்கலாம். வால்மீகி வாசனை உள்ள இறங்கின பசங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு ஆசை எனக்கு. எதிர்ச்சியாக நடந்தது அப்புறமே என் கதை சில நாள் முன்னாடி, அதை உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இதோட இப்போ நிறுத்திப்போம். இதுக்கு மேலே நம்ம ஜானகி விஜயம் பிரதிஸ்லோகமாக இல்லாத போனாலும் கூட வந்து ஒரு வருச்ச ஸ்லோகமாக, செலக்டட் ஸ்லோகமாக அதுக்கான அர்த்தம் பாவம் உள்ளது உள்ளபடி பார்த்துட்டு போகலாம் சில நாட்களுக்கு. அது முடிஞ்சு மேலே சில கிரந்தங்களுக்கு போகலாம். ஜானகி காந்த ஸ்மரணம்.